கருப்ப வர்றான் வழி மறிக்காதே பா செம கூஸ்பம்ஸான ஒரு டீசரு. ஆர்ஜேபி கிட்டேருந்து இப்படி ஒரு அவுட்புட்டை டெஃபினட்டாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு ஃபீஸ்ட் அப்படின்றத டீசர்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்னென்னா சூர்யானாவோட ஃபேனாக நிறைய பேர் இதுக்கு முன்னாடி அவருடைய படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் டு த பீக் ஒரு ஸ்பெஷலான மூவிஸ்லாம் இருக்கும் என்னோடய லிஸ்ட்டில். எல்லாமே கமர்ஷியல் படமாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஏழாம் அறிவு சொல்லலாம், வாரணமாயிரம் சொல்லலாம், இன்னொரு பக்கம் அயன். இப்படி இந்த டைப் ஆஃப் படங்கள் இருக்குல்ல, அதில் கண்டென்ட்டும் பயங்கரமாக இருக்கும், கமர்ஷியலும் பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட மாஸ் கமர்ஷியலுக்குள்ளே ஒரு பர்ஃபெக்டான கண்டென்ட்டோட சூர்யானாவோ ஒரு கமர்ஷியல் ஹீரோவை பார்க்குற அந்த ஸ்பேஸ், அந்த ஜோன் அப்படின்றதே பயங்கரமாக இருக்குது. அதுவும் இதுக்கு முன்னாடி அவர் முருகராக பார்த்துருக்கோம். இந்த வாட்டி கருப்பசாமியாக பார்க்கும்போது இன்னும் ஒரு படி மேலே போய் பயங்கரமாக ஒரு கேஜிஎஃப் படம் பார்க்கும்போது எப்படி ஒரு எனர்ஜி ஒன்று உண்டாகுமோ அந்த டீசர் ஒரு மேஜிக் ஒன்று க்ரியேட் பண்ணிடுச்சு கருப்பு. ஆர்ஜேபி அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாரும் அவரை ஒரு ஆர்ஜேவாக பார்த்துருக்கோம், ஒரு ஆக்டராக பார்த்துருக்கோம், ஒரு ஹீரோவாக பார்த்துருக்கோம். அவருடைய எல்லா ஜோன்லேயும் அவர் மிரட்டி இருக்கார். ரைட்டர் கம் டைரக்டராகவும் அவருடைய படங்கள் ரொம்ப யூனிக்காக எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில் தான் இருந்திருக்கு. இப்போ இந்த ஜோனை அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, இதுலேயும் நிறைய காமெடி கண்டென்ட்ஸ்லாம் இருக்க போகுதுன்றத அந்த வாட்டர்மெலன் இப்படின்னு பண்ணும்பொழுதே தெரியுது யாருக்கோ ஒரு பெரிய ரிப்ளை இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இது நம்ம டைம் அப்படின்றது சொல்கிறாரு. ஓவராலாக இந்த டீசரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரொம்ப அழகான ஒரு கதை அம்சத்தை வச்சுருந்தாங்க. ஏன்னா ஓப்பனிங்கில் கருப்பசாமி தான் இந்த கதையோடைய லீடாக இருக்க போகிறாரு, அதில் டவுட்டே இல்லை. அந்த கருப்பசாமியாக இருக்க போகிறவர் சூர்யா சார். பட் அந்த ஹோப் லவ் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, ஆக்சுவலாக உண்மையாகவே சாமியாக இறங்கி இதை ட்ரீட் பண்ணியிருப்பாங்களான்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 2 கேரக்டர்ஸ் இருக்க போகிறாங்க. ஒரு கேரக்டர் கொஞ்சம் பீரியடில் வரா மாதிரியும், இன்னொரு கேரக்டர் கரண்ட்டில் இருக்கா மாதிரியும் இருக்கலாம்ன்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா லுக்காக கெட்டப்பா அப்படி தான் இருக்குது. அண்டு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் சூர்யானாவை முழுக்க ஒரு பயங்கர ஒரு கிரே ஷேடில் ஒரு ஜோனுக்குள்ளே பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ்க்குள்ளே ஒரு கிரே ஷேடில் இருந்தார். அது என்னை இன்னும் பயங்கர எக்ஸைட் பண்ணுச்சு. அண்ட் அவருடைய லுக்காகவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைலில் செம்ம ஹேண்ட்ஸமாக பயங்கரமாக இருந்தார், அழகாக இருந்தார், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. ஜிகே விஷ்ணு மிரட்டிட்டார். கிட்டத்தட்ட எனக்கு அட்லியர்களுடைய படங்களுடைய ஃப்ரேம்ஸை பார்க்கும்போது என்ன ஃபீல் இருக்குமோ எக்ஸாக்டாக பிகில் நிறைய இடத்துல எனக்கு அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஜிகே விஷ்ணு தான் அங்கேயும் ஒர்க் பண்ணியிருந்தார். அன்பரியோடைய ஸ்டன்ஸு, அதுவும் அந்த காரில் அப்படி பஞ்ச் பண்ணி அந்த 4 வீலும் தெரிக்கிறதுலாம் பிளாஸ்ட்டாக, அதே மாதிரி அந்த செயின் அப்படி சுற்றி போட்டு அப்படி இழுக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மினிமம் 300 crores பண்ணும் அப்படின்ற ஜோனுக்குள்ளே அந்த ஒரு எனர்ஜி இதுக்குள்ளே இருந்துச்சு மினிமமாக. அப்படி எல்லா வகையிலையும் மிரட்டிட்டாங்க. அண்டு கருப்பை வர்றான் வழி மறிக்காதேன்னு சாயோட மியூசிக்கு, அவர் ஸ்டேஜ் பண்ண அந்த விதம், இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் என்ன சொல்லிட்டுருந்தாங்கன்னா சாய்க்கு எப்படி திடுத்து போய் இத்தனை படங்கள் வருது, அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார், இது வரைக்கும் ஒரு படம் கூட ஃபுல்லாக அவர் ஒர்க் பண்ணது இல்லையேன்னு. அது எல்லாத்துக்குமே நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு பெரிய பதிலடியாக கொடுத்துருக்காரு அவருடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலியமாகவும் இந்த சாங் மூலியமாகவும். அண்டு ஒரு கமர்ஷியல் டைரக்டராக ஆர்ஜே பாலாஜி இந்த ஒரு ஆள் படத்தை ஸ்டேஜ் பண்ணதாங்க மிரள வச்சிருச்சு. கதையாக யோசிச்சோன்னா ஏதோ மிக முக்கியமான ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனைக்காக கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் நீதி கிடைக்கலன்றது எல்லாரும் அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து இப்படி தூக்கி போகிறாங்கன்றது தெரியுது. மற்ற சாமி மாதிரி ஒரு கற்பூரை ஏற்றிட்டு கண்ணில் ஊற்றிட்டு வர சாமி கிடையாது கருப்பு சாமி. மனசார வேண்டிட்டு மிளகாவை அரைச்சி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினச்சதை ரொம்ப நியாயமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணி தரக்கூடிய ஒரு சாமி தான் கருப்பு சாமி அப்படின்ற அந்த இடத்துல ஸ்டேஜ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிவோஷனல் அண்ட் ஹோப் டுவோர்ட்ஸ் த எண்டில் இது ப்ராப்பராக ஒரு டிவோஷனல் சப்ஜெக்டாகவும் இருக்கணும் அண்டு எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்கணும்னு ஸ்டேஜ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அந்த ஆர்ஜே பாலாஜி இந்த படத்துடைய வில்லனாக இருக்க போகிறாரு அண்ட் டுவோர்ட்ஸ் எண்டில் ஒரு நல்லவராக மாற போகிறான்றது ஒரு இடத்துல சூர்யா அவர்களே ஒரு கையை பிடிக்கிறார். அப்பவே தெரிஞ்சிருச்சு அது ஆர்ஜே பாலாஜி சாருடைய கைதானு. நான் ரொம்ப நாள் கழித்து சூர்யாவோட படத்தோட ஒரு டீசருக்கு இப்படி என்ஜாய் பண்ணேன். பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ரிப்பீட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வாட்டி பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன். ஒரு ஃப்ரேமும் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா அவரோட அஞ்சான் கெட்டப்லாம் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் கெட்டப். இது வரைக்கும் இதுக்கு அஞ்சானுக்கு அப்புறமாவும் சரி, அஞ்சானுக்கு முன்னாடியும் சரி, அப்படி ஒரு லுக்கில் இது வரைக்கும் சூர்யா நான் யாரும் பார்த்துருக்க மாட்டோம்.
செம்ம ஸ்டைலிஷாக இருப்பார். அவரோட ஹேர் ஸ்டைலு, அவருடைய அந்த காஸ்டியூமு, நடை, அந்த ஸ்டிக் அப்படி வாயிலேருந்து வெளியில் டூட் பிக்கு பயங்கரமாக இருக்கும். ஏதோ ஒரு சில காரணத்தினால அப்போது அது அந்த ஜோனுக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகலை. பட் அப்படி சூர்யானா படங்களில் என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குது, அது எதெல்லாம் நம்மள மாதிரியான ஃபேன்ஸ் ரசிச்சிருப்பாங்களோ அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பேக்கேஜாக ஒரு படத்துக்குள்ளே பேக்கேஜிங் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது 100% இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 0 போட்டு 1000% ஆர்ஜேபி பண்ணிட்டாருன்னு ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு வந்து ஒரு அசுர வேட்டையாட போது கருப்பு அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இந்த டீசர் பார்த்ததுக்கப்புறமா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த டீசரில் நிறைய விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க. எனக்கு இந்த ஓவரால் டீசரில் பெரிய அளவில் கதைக்குள்ளே இதை ரிவீல் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் ஃபேன்ஸுக்காக, ஆடியன்ஸுக்காக ஒரு கமர்ஷியல் மீட்டருக்குள்ளே இந்த டீசரை பார்த்தா தேட்டருக்கு உள்ளே வந்துடணும்னு ஒன்று பேக் பண்ணால் அப்படி இருக்குமோ அப்படி ஒரு பேக்கேஜிங் உள்ளே இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருந்து. தாண்டி நீங்கள் கருப்பு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கருப்பு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடாவை வச்சுக்கிறேன். நான் பிரவீன் கேஎஸ். பாய்.